அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 24ஆம் தேதி அமாவாசை நிகழ்கிறதுங்க. இந்த அமாவாசை அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு மிகுந்த ஒரு அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த அமாவாசை தினம் அப்படிங்கிறது ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. பொதுவாக ஆடி மாதத்தில் என்ன ஒரு விசேஷம் வந்தாலும் அதற்கு அதீத நன்மைகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக மாதம் அமாவாசை வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை அப்படின்றதுக்கே தனி மகத்துவம் இருக்கிறது. அந்த வகையில் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலயபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஆடி அமாவாசை அப்படிங்கிறது தனி சிறப்புக்குரியது. மாதம் அமாவாசை தினத்தன்று நாம் எதுவும் பண்ணலை அப்படின்னாலும் கூட இந்த 3 அமாவாசைகளை நாம் தவறவிடக்கூடாது. இந்த 3 அமாவாசைகளில் முக்கியமாக கருதக்கூடியதில் ஒன்றாக ஆடி அமாவாசை விளங்குகிறது. இந்த ஆடி அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை அது ஏற்படுத்துது. சில ராசிக்கு அது அதிர்ஷ்டத்தை தரலாம், சில ராசிக்கு அது துரதிர்ஷ்டத்தை தரலாம். அந்த வகையில் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசை தினத்தன்று ஏற்படக்கூடிய நவக்கிரகங்களினுடைய அமைப்பு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கப்பெற போகிறது, அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறதா அல்லது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறதா அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் 24ஆம் தேதி நிகழக்கூடிய அமாவாசை தினம் அப்படிங்கிறது ரொம்ப மகத்துவம் பெற்றதாக பார்க்கப்படுகிறது. இந்த தினத்தில் நிகழக்கூடிய நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. அந்த தாக்கம் அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் திருப்பு முனையாக அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லையுமே நீங்கள் தனித்துவமாக தெரிய ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறப்போகிறது. நிறைய வாய்ப்புகள் தங்கள் இல்லம் தேடி வரும், சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே மாதிரி வேலையில் உயர் அதிகாரிகள் பாராட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுக்கும் தங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் அனுகூலங்களும் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குங்க. கிரகங்களின் அமைப்பு பெரும்பாலும் சாதகமாக இருந்தாலும் சில சாதகமற்ற நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய அமைப்பு சின்ன இடையூறுகளை, கால தாமதத்தை ஏற்படுத்ததா செய்யும். அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் அதீத கவனத்தோடு இருப்பது அவசியங்க. அது என்ன மாதிரியான விஷயங்கள்னா பயணங்களின் போது கொஞ்சம் உடைமைகளை பத்திரமா எடுத்து செல்ல வேண்டியது அவசியம். சிறு அலைச்சல் ஏற்படலாம். அதனால் பயனற்ற பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க. பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் தங்களுக்கு இந்த காலம் பல்வேறு வகையில் திருப்திகர வருவாயை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி செலவுகள் விஷயத்திலையும் கட்டுக்கோப்போடு இருக்க வேண்டியது அவசியம். அனாவசிய செலவுகள், ஆடம்பர செலவுகளை முற்றிலுமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா, முன்கோபம் பட வேண்டாம். யாரையும் நம்பி யாரிடமும் சவால் விடாதீங்க. வாக்கு கொடுத்து இந்த காலகட்டத்தில் மாட்டியும் கொள்ளாதீங்க. அதே மாதிரி டென்ஷன் இந்த காலகட்டத்தில் குறையவும் ஆரம்பிக்கலாம். ஒரு சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் உங்களுக்கு இருக்க பெற்றாலும் வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க அப்படிதாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் முன்வைத்த எக்காரணத்தை கொண்டு நீங்கள் பின்வைக்க மாட்டீங்க அப்படின்னும் சொல்லலாம்.
சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் சுறுசுறுப்போடு நடந்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகவே இருக்கும். நீங்களும் அப்படி தான் நடந்தும் கொள்வீங்க. சில நேரங்களில் வந்து கொஞ்சம் மந்தமான நிலை இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அது பெரிய அளவில் வந்து தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம். சில காலத்தில் பார்க்கும்போது வேலையிலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, ஆரோக்கியத்திலையும் சரி, கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே மாதிரி கொஞ்சம் வந்து நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் வந்து பொறுப்புகள் வந்து சற்று அதிகரிக்கவும் செய்யலாம். நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இருந்தாலும் அதில் சில பல தடைகள், சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்க வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குங்க. நீங்கள் அரசு தொடர்பான வேலையை எதிர்பார்க்குறீங்க, இல்லை அரசு தேர்வை எழுத முயற்சி பண்ணுறீங்க, இல்லை அரசு தொடர்பான வேறு ஏதேனும் காரியங்களோ செயல்களோ உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா இந்த காலத்தில் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நடைபெற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி திருமண சுபகாரியங்கள் தொடர்பான விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாகுங்க. ஒரு சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கடந்த காலத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து திருமணம் தொடர்பான விஷயங்கள் வந்து காலதாமதமாக இருக்கும், இழுபறியாக இருக்கும், ஒரு சுமூகமான முடிவை எட்டாமல் இருந்திருக்கும். ஒரு சிலர் பொறுத்த வரைக்கும் வரனே வந்து அமையாமலும் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காலம் நீங்கள் முயற்சிக்கக்கூடிய பட்சத்தில் கிரகங்களினுடைய அமைப்பு திருமண யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குங்க. கண்டிப்பாக திருமண முயற்சிகளில் நல்ல சுமூகமான ஒரு முடிவு எட்ட வாய்ப்புகள் இருக்குது. இதனால் வரைக்கும் நீங்கள் வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க, அமையலை அப்படின்னாலும் உங்களுக்கு ஏற்றவாறு, உங்களுக்கு பிடித்தவாறு, உங்களுடைய குடும்பத்திற்கு ஏற்றவாறு நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. அதே மாதிரி பணவரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்கும். அதே மாதிரி நட்சத்திரநாதன் சூரியன் சஞ்சாரத்தால் வேலை தவறி சாப்பிட வேண்டியதாகவும் இருக்கலாம். முக்கியமான பணிகள் தாமதமாக தாங்க நடக்கும். இந்த காலகட்டம் வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது அவசியங்க. குருவின் பார்வை ராசியின் மீது படிவதால் உடல் ஆரோக்கியம் அடையுங்க. மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகளும் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க கடின உழைப்புக்கு பிறகு முன்னேற்றத்தை அடைவாங்க. எதிர்பார்த்த ஆர்டர் வந்து சேரலாம். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக செயல்பட்டு பாராட்டையும் பெறுவாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் நற்பலன்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய பலதரப்பட்ட முடிவுகளின் காரணமாக ஒரு சில விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது அவசியமான ஒன்றுங்க. செல்லக்கூடிய பாதைகள் ஆகட்டும், அப்படி இல்லைன்னா செல்லக்கூடிய பயணங்கள் ஆகட்டும், தங்களுக்கு வந்து சின்ன சின்ன இடைஞ்சல்கள், இடையூறுகளை அது ஏற்படுத்தத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் ஏற்றத்தாழ்வுகளும் இருக்க செய்யும். அப்படிங்கிறதுனால திட்டமிடலோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே மாதிரி பல நேரங்களில் உங்களுடைய எண்ணங்கள் வந்து தங்களுக்கே வந்து விபரீதத்தை ஏற்படுத்தலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றாகவே இருக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா பல விதங்களில் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். அதே மாதிரி மற்றொரு புறம் பார்க்கும்போது குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி உள்ளிட்ட அனைத்து முக்கியமான கிரகங்களினுடைய பெயர்ச்சியும் முடிஞ்சிருக்க நிலையில் அடுத்தடுத்த மாதக்கோள்கள் வந்து சில நாட்கள் இடைவெளியில் வந்து பெயர்ச்சியாக துவங்குது. இது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து ஏற்றத்தாழ்வுகளை வந்து கொடுக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் வந்து இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான கிரகங்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் சாதகமற்ற நிலையில் வந்து சஞ்சரிக்கிறதுனால கடந்த ஒரு மாத காலத்தில் இருந்த பலவிதமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்திலையும் நீடிக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திடீர் செலவுகள், விரயங்கள், சேமிப்பு கரையிறது உள்ளிட்ட பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து
இன்னும் நீடித்த வண்ணம் இருக்கும். ஏன்னா இந்த நேரம் அவங்களுக்கு சாதகமற்ற நிலையில் கிரகங்களினுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. மறுபடியும் பண விஷயத்தில் வந்து நீங்கள் தவறு பண்ணாதீங்க. பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள பாருங்கள். அதே மாதிரி சில விஷயங்களை வந்து போராடி ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும். போராடி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அடைய வேண்டியதாக இருக்கும். அதனால் நிதானம் அவசியம். போராடி ஜெயிக்கணும் அப்படின்றதுக்கு பதில் அந்த விஷயங்களை நீங்கள் தள்ளி போடுறது ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம். இந்த நிலை மாற அடுத்தடுத்த காலம்தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் காலம் இதே சூழ்நிலை தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா பணவரவு அதிகரிக்கலாம், அதற்கு நிகராக வீண் விரயங்களும் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால செலவினங்கள்லையும் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று.